நம்ம மேல அன்பு செலுத்தணும். அப்ப பாருங்க நீங்க மத்தவங்க கூட உங்க மேல அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வாழ்க்கையை நம்ம கையில எடுத்துட்டு நம்ம அத வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு குணங்களா எடுத்து சில குணங்கள் பேபி ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன குணங்களா எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரும்போது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும். நம்ம கடந்த சில வாரங்களாக இந்த மைண்ட் பவர் எவ்வளவு பவர் இருக்கு நம்ம மைண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இந்த மனசு அமைதியாகும் போது நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வருது. மனதுடைய இயக்கம் தான் நம்முடைய பௌதீக உடலை வடிவமைக்குது. நம்முடைய மூளை எப்படி மாற்றம் அடையுது, நமக்குள்ள எப்படி அந்த நியூரான்ஸ் ஒர்க் பண்ணுது, நரம்பு வழி பாதைகள் எப்படி வேலை செய்யுது, எப்படி நியூரோ கெமிக்கல்ஸ் நமக்குள்ள சுரந்து நம்மள ஒரு சந்தோஷமான நிலையில ஒரு புரிதல் நிலையில நம்மள வைக்குது, என்னென்ன சுரக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் தான் நமக்குள்ள ஒரு ஏற்றம், ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஆகட்டும், ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னாக்கா நமக்குள்ள மாற்றம் வரணும். சோ அந்த மாற்றம் நமக்குள்ள வர்றது கூட என்ன, நம்ம உடம்புல எத்தனையோ பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளெல்லாம் நம்ம மாற்றம் கொண்டு வர முடியுமா, அந்த பகுதிகளை எல்லாம் வச்சு நம்மளால மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு கூட நம்ம மனம் தான் தேவையா இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா நம்ம மூளை இருக்கு. மூளை வேலை தான் செய்ய முடியும். பட் அது எதை நான் சார்ந்திருக்கு அப்படின்னா மனதை சார்ந்திருக்குது. சோ மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள் அதெல்லாம் தான் நம்ம அதுல மாற்றங்கள் கொண்டு வரும்போது தான் நம்மால நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அது வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோல நம்ம இருந்துட்டு இருப்போம். ஒரு வேலை, வீட்டுல இருக்கிற வேலையாகட்டும், வெளியில இருக்கிற வேலை, ஒரு ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இருந்துட்டோம். அந்த ஃப்ளோல இருந்து நம்ம வெளியில வரணும். வெளியில ஒரு பாஸ், ஒரு சேஞ்ச், ஒரு என்ன சொல்ல, ஒரு கேப் கொடுத்து நம்மள நம்ம எப்படி திருத்திக்கலாம், நம்மள நம்ம எப்படி செதுக்கிக் கொள்ளலாம், நல்லவர்களாகனா ஒரு பெட்டர் வெர்ஷனா. நம்ம இந்த மனித பிறவி கொடுத்ததே நம்முடைய மாற்றத்துக்காக தான் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்ப ஒரு நமக்குள்ள ஒரு அந்த ஃப்ளோ விட்டு வெளியில மனதை யூஸ் பண்ணிதான், மனம் என்னும் கருவி, நான் திருப்பி சொல்றேன், மனம் என்னும் கருவியை வச்சுதான் ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். வாழ்க்கை வாழ்க்கையோட கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கை எப்படி வேணாலும் போகும். பட் அப்படி இல்லாம அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதாவது நம்முடைய எண்ணங்கள் ஆகட்டும், சொற்கள், செயல்கள், உணர்ச்சிகள் இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நம்ம நினைச்சபடி நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது, நினைச்சபடி செயல்களை செய்யக்கூடாது. அதெல்லாமே ஒரு நம்மளுடைய குணத்தை காட்டுது. அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம எங்கிருந்து கொண்டு வர முடியும், நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றத்துல இருந்து நம்ம அதை கொண்டு வர முடியும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட்டது எப்பவோ நடந்திருக்கும், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. உதாரணம் சொன்னா நம்ம மாமியார் திட்டி இருப்பாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளை திட்டி இருப்பாங்க, நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம இன்னும் அதை கேரி பண்ணிட்டு இருப்போம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தங்க காயப்படுத்தி இருப்பாங்க, நம்ம கட்டாயம் காயப்பட்டிருப்போம். அந்த காயப்பட்டதை இன்னும் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு இருப்போம். அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. அவங்க ஒரு அப்படியே போற போக்குல சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. பட் அதை யாரு சுமந்துட்டு இருக்கணும், நம்ம தான் சுமந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட நமக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நோய்களாக நமக்குள்ள இருக்கும். சோ அத நம்ம அதுல இருந்து வெளியில வரணும். பல நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி இன்னும் கவலைப்படுறதை நிறுத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது கூட மனம் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி வெளியில வருது அப்படின்னா ஒரு விட்னஸ் மோட்ல பாக்கணும். அதாவது நம்ம அந்த கவலைப்படாம, சரி ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு ஒரு விட்னஸ் மோட்ல பார்க்கக்கூடிய அளவு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மனது போக்கஸ்டா இருக்கணும், ஒரு கிளாரிட்டியா வச்சுக்கணும், அப்புறம் ஒரு பெர்சிவியரன்ஸ். ஒரு வேலை செய்ய போறோம், அந்த வேலை நடக்கல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு விடாமுயற்சி நம்ம கிட்ட இருக்கணும். சோ தொடர்ந்து அதை முயற்சி செய்து நம்ம முதல்ல அந்த போக்கஸும் கிளாரிட்டி நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட அந்த கட்டாயம் அந்த விடாமுயற்சி இருக்கும். அப்பதான் நம்ம அந்த வெற்றி என்ற இதை நம்ம நோக்கி பயணப்பட முடியும். வாழ்க்கையினுடைய மாற்றம், முன்னேற்றம், வெற்றி, ஏற்றம் நம்ம எப்படி வேணா சொல்லிக்க, அதெல்லாம் அடையணும் அப்படின்னாக்க ஒரு போக்கஸ் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கிளியர் திங்கிங். அந்த எந்த லைன்ல போறோம் அது நம்ம கட்டாயம் வேணுமா அப்படிங்கும் போது ஒரு விடாமுயற்சி கூட நமக்குள்ள வரும்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அப்பவே நம்ம யாராவது நம்மள திட்டிட்டாங்கன்னா, அந்த டென்ஷன் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். மன இறுக்கம். மனத வந்து எப்பவுமே ஒரு இறுக்கமான நிலையில வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம பழையத நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்குது. இல்ல ஒர்க் லோடு, டைம் ஒரு ஒர்க் குடுக்குறாங்க முடிக்க சொல்லி, அந்த டைம்ல முடிக்க முடியல அப்டின்னாக்கா, அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகுறது. எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா, காலைல குழந்தை கிளம்புறாங்க அப்டின்னாக்கா, அவங்க ஏதோ சிந்திட்டாங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகுறது. அத வந்து நீங்க 2 விதமா ஹேண்டில் பண்ணலாம். பரவால்ல சிந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஒரு 5 மினிட்ஸ்ல திருப்பி அனுப்பி பாருங்க. அந்த குழந்தை வந்து எவ்வளவு சந்தோஷமா போகும். இல்ல அத விட்டுட்டு ஏன் சிந்துன? இப்படி பண்ணிறக்கூடாது. அது பெரிய லெக்சர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த குழந்தையோட மனதும் பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா நம்மளும் பாதிக்கப்படுவோம். இப்படி நடந்துருச்சே! நம்ம இப்படி பேசியிருக்கணுமே! அப்புறமா வருத்தப்பட்டு ஒண்ணுமே இல்ல. அந்த டைம்ல, அந்த நேரத்துல நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? அந்த அவேர்னஸ் இருக்கா? அந்த டைம்ல நம்ம வந்து அட்டென்டிவா இருக்கிறோமா அதுக்கு? அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்படி இல்லாம நம்ம வந்து மன அழுத்தம், மன இறுக்கத்துக்கு போனோம், டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம்னாக்கா, நமக்குள்ள கார்ட்டிசால் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும். அது மத்த உபாதைகளை நமக்குள்ள கொண்டு வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு. நன்றி உணர்வுன்னா வந்து, இது வந்து நமக்குள்ள உள்ள இருந்தே வரக்கூடிய ஒன்று. நம்ம சொல்லக்கூடாது, "நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னையா? நன்றியோடு இருக்கிறியா?" அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியது இல்ல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர அது ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்துரும். "நன்றி மறத்தல் நன்றன்று" அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல நமக்கு என்ன இருக்கோ அது கிராட்டிட்யூட். நம்மகிட்ட என்ன இருக்கோ, அதுக்கு நம்ம நன்றி சொல்றோமா? ஒரு நல்ல வீடு இருக்கு நமக்கு. எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்காங்க. உடுத்த உடை இருக்கு, உறைவிடம் இருக்கு, உணவு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நம்ம அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்க்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த நன்றி சொல்றத மட்டும் டெய்லி காலையில ஒரு 2 மினிட்ஸ் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நெறைய ஆராய்ச்சி பண்ணி அது கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ நன்றி உணர்வோடு இருக்கணும். இன்னொன்னு அதான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லி பழகணும். இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. நம்மகிட்ட இல்லாதத நெனச்சு நம்ம வந்து ஏங்கிட்டு இருக்கிறதுக்கும், நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம். அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு நம்மகிட்ட அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து வெளியில வர படணும். அறியாமை வந்து அகற்றுவதே வந்து ஒரு இன்பமான ஒண்ணு. அறியாமை அகற்றுறது எப்படின்னாக்கா, நம்மால முடியும். அது ஒரு அறியாமையில் இருக்கும். இது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சோ அறியாமை என்ற இருள் தான் நெறைய துக்கத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தர் கூட சொல்லியிருக்காரு. அதே மாரி அஞ்ஞானம். அஞ்ஞானம் தான் நமக்கு வரக்கூடிய சிக்கல்களாகட்டும், துன்பங்களுக்கெல்லாம் காரணம். அந்த வாழ்க்கையோட சிக்கல்கள வந்து நம்ம வந்து ஆராய்ந்து, அதை வந்து தீர்க்கறதுக்கு நம்ம வந்து முனைய வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைய அப்படியே சரி பரவால்ல அந்த பிரச்சனை பாட்டுக்கு வந்தது, அன்னைக்கு வந்தது, அப்படி போயிடுச்சு அப்படி கிடையாது. அந்த பிரச்சனை வந்து எதனால வந்தது? அதுக்கு நம்மளோட முயற்சி என்ன? நான் சொன்ன மாரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கா? ஒரு கிளாரிட்டி இருக்கா? அந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு நம்மகிட்ட பெர்சிவியரன்ஸ் இருக்கா? ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது எதனால வந்தது? அந்த ப்ராடக்ட் சரியில்லையா? இல்ல மார்க்கெட்டிங் சரியில்லையா? இல்ல அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப தேவையில்லையா மக்களுக்கு? அது எல்லாமே நம்ம யோசிக்கணும். சோ அத வந்து விட்டுட்டு, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பிசினஸ் சரியா ஓடல அப்படி. சோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ், கிளாரிட்டி, பெர்சிவியரன்ஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நம்முடைய மனதிலிருந்து வருது. மனம் என்னும் கருவிய யூஸ் பண்ணி நம்ம இவ்வளவு வேலைய பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம வந்து எது வந்தாலும் என்னோட தலைவிதி இப்படிதான். என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னோட ஃபேட் இப்படி இருக்கு. தலைவிதி இப்படி இருக்கு. அப்படி கிடையாது. தலைவிதி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் கர்மா. நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த விளைவு வரும். சோ எப்பவோ செஞ்ச விளைவுக்கு இன்னைக்கு செயல்களுக்கு இன்னைக்கு விளைவு வந்திருக்கு. அதிலிருந்து நம்ம என்ன பாடத்த கத்துக்கிறோம்? ஆக்சுவலா கர்மா அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் கர்மா பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் குடுக்கறதுக்காக வருது. சோ அந்த கஷ்டங்கள் ஆகட்டும், அதிலிருந்து நம்ம என்ன பாடத்த படிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அப்படி இல்லாம எனக்கு எப்பவுமே இப்படிதான். அத விட்டுட்டு இது என்னோட தலைவிதி, என்னால முடியல. அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது அந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு உண்மையா இருக்கணும். ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நெறைய உண்மையாவே அது வந்து யூஸ் பண்றோமா? நெனச்சு பாக்குறோமா? அது உண்மையா இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவால்ல, நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அத யோசிச்சு பாக்கணும். அதெல்லாம் வந்து நம்மள வந்து நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். நெறைய நட்பண்புகள வளர்த்திக்கணும். நம்ம சொல்றது அன்பே சிவம் அப்படின்னு அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு. நம்ம நிஜமாவே அன்பு செலுத்துறோமா? நான் சொன்ன மாரி இந்த நன்றி உணர்வு, அன்பு இதெல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள இருந்து வரணும். வெளியில இருந்து எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து ஆர்கானிக்கா நம்மளுக்குள்ள இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி காசிப், மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது, அவங்க அவங்களுடைய ஆன்மீக வழியில பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த காசிப் வந்து பாய்சன் ஃபார் த சோல். நம்முடைய ஆன்மாவுக்கே அது வந்து ஒரு விஷம் மாதிரி. சோ மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனதோட நம்ம வந்து நம்ம மனம் அதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி மத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, ஜட்ஜ் பண்றது, அப்புறம் மத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து இன்டர்ஃபியர் பண்றது, அவங்க நம்ம ஹெல்ப் கேட்டா நம்ம பண்ணலாம். இல்லன்னா நீங்க இப்படிதான் பண்ணணும் ஒரு டாமினேஷன்ல போறது, அவங்கள எடை போடுறது, அவங்க எப்பவுமே இப்படிதான் கோவப்படுவாங்க, அவங்க சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்க, டைமுக்கு முடிக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா, அப்புறம் எப்படி மக்கள் தனித்துவமா இருப்பாங்க? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்துவமான மனிதர்கள். தனித்துவமான ஒரு எப்படி ஒருத்தருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேற மாரி இருக்கோ, அதே மாரி ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு வேலைய அவங்கனால ஈஸியா செய்ய முடியும். எல்லார்னாலயும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மத்தவங்க நம்ம எடை போட மாட்டோம். அதே மாரி நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் நம்மகிட்ட. இன்னொன்னு நம்ம செல்ஃப் கேர், நம்மள பத்தி நம்ம கேர் பண்ணிக்கணும். நம்ம முதல்ல நம்ம மேல அன்பு செலுத்தணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்கு வந்து நம்ம மேல அன்பு செலுத்தலையோ, அப்பதான் நம்ம மத்தவங்க யாராவது என் மேல அன்பு செலுத்துவாங்களா? என்ன கவனிச்சுக்குவாங்களா? அப்படின்னு ஒரு என்ன சொல்றது? ஒரு பிச்சை எடுக்கிற மாரி போயிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லாம, நம்ம மேல அன்பு செலுத்தணும். அப்ப பாருங்க, நீங்க மத்தவங்க கூட உங்க மேல அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நான் வந்து வேலைய எடுத்து செஞ்சாலும் சரி, இல்ல நான் இந்த காரியத்த முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம மேல ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்மளே நம்மள நம்பலைன்னா, மத்தவங்க எப்படி நம்ம நம்புவாங்க? வீட்ல இருக்கவங்க ஆகட்டும். ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னா, பரவால்ல அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். நீங்க அந்த வேலைய செஞ்சு முடிக்கணும். உங்க உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த வேலைய அழகா உங்கனால செஞ்சு முடிக்க முடியுது. அதே மாரி வாழ்க்கை அப்படிங்கிறது சவால்கள் நிறைந்த ஒன்று. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சவால்கள் வரும்போது நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு சமநிலையில் இருக்கீங்களா? ஐயையோ! சவால் வந்துச்சுன்னு பயந்து ஓடுறீங்களா? ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் அதுல போயிடுறீங்களா? இல்ல, இந்த வரக்கூடிய சவால வந்து நான் வந்து எதிர்கொண்டு, என்னால அத தீர்க்க முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை நம்ம தான் தீர்க்கணும். இன்னொன்னு நம்ம நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பெடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா தான் நம்ம அதுலருந்து வெளியில வர முடியும். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு வாழும்போது நமக்கு வாழ்க்கையே ஒரு போர் அடிச்சுரும். பட் அப்படி இல்லாம ஒரு குறிக்கோளோட கொண்ட வாழ்க்கைய நம்ம வாழணும். இப்ப எப்படி இருக்கேன் நானு? இன்னும் ஒரு 4, 5 இயர்ஸ்ல எப்படி இருப்பேன்? நெக்ஸ்ட் இயர் நான் எப்படி இருக்கேன்? சில விஷயங்கள் நான் படிச்சு தெரிஞ்சுக்குவேன். சில விஷயங்கள் நான் முன்னேற்றம் அடைவேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது? போர் அடிச்ச வாழ்க்கையா இருக்கும். அதே மாரி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். எதுக்காக நம்ம மத்தவங்களுக்கு போய் எப்படி ஹெல்ப் பண்றோம்? மத்தவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுக்குறோமா? இல்ல புத்தகங்கள் படிக்க சொல்லிக் குடுக்குறோமா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவையான உதவிகள பண்றோமா? முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். இல்ல மத்தவங்கள பத்தி நான் சொன்ன மாரி காசிப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கணும். அதே மாரி எப்ப பேசணும்? எப்படி பேசணும்? அவங்க மனம் புண்படாதபடி பேசணும். என்ன பேசணும்? அதெல்லாமே நம்ம யோசிக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்சொற்களாக இருக்கணும். வார்த்தைகள் வந்து அவங்கள புண்படுத்தாதபடி, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அவங்களே ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு நம்ம போய் அவங்கள வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து துன்பம் குடுக்குற மாரி வார்த்தைகள பேசக்கூடாது. பொறுமை, பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இந்த பொறுமையெல்லாம் எப்படி டெவலப் பண்ணணும்? மனசு வந்து அமைதியா இருந்தா மட்டும் தான் நம்ம பொறுமையா இருக்கணும். அதே மாரி லிசனிங். ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனைய சொல்றாங்க அப்படின்னா, அத வந்து ஒரு கேட்கக்கூடியது ஒரு கலை. லிசனிங் இஸ் அன் ஆர்ட். ஒரு கலை போல அத நம்ம கேட்கணும். கேட்டா தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். சிலர பார்த்திருக்கீங்கல்ல நீங்க, அவங்க நம்மள பேசவே விடமாட்டாங்க. அந்த மாரி சிலர் இருக்காங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 2மே பாசிபிள். அ ஒரு நல்ல டீச்சர்ட்ட இருந்து படிச்சுக்கலாம். எப்படி இருக்கணுன்ட்டு. ஒரு பேட் டீச்சர்ட்ட இருந்தும் படிச்சுக்கலாம். எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2மே நம்ம படிச்சுக்கலாம். சோ அங்க தான் நம்ம யோசிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமலிஸ்டிக் லிவிங்ல நீங்க வாழ்ந்து பாருங்க. நமக்கு என்ன தேவை? வாண்ட் ஆர் நீட் 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நெறைய பொருட்கள சேர்த்தி வச்சுட்டு, அத மேனேஜ் பண்ணிட்டு, வேணும் பொருட்கள். நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு எதேதோ சில ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்கி உபயோகிக்கணும். ரொம்ப என்ன சொல்றது? லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும். பட் எக்ஸ்ட்ரா லக்ஸூரியஸ் வாழணும்னு கிடையாது. நம்ம வந்து தேவைக்கு நம்ம தேவையான பொருட்கள வச்சு, ஒரு சிறந்த வாழ்க்கைய வாழணும். இங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு ஹை திங்கிங் இருக்கணும். பட் சிம்பிள் லைஃப் இருக்கணும். பிரதீப் சார் நெறைய தடவ சொல்லுவாரு. திங்கிங் ஹையா இருந்தா மட்டும் தான் ஒரு சிம்பிளிஃபைட் லைஃப் வாழ முடியும். நீங்க பாருங்க, ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்கன்னா, "இவ்வளவுதான் இருக்கா உங்க வீட்ல? ஒண்ணுமே இல்லையா? என்ன பண்ற நீ? ஏன் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையான்னு?" கேட்பாங்க. பட் அத நம்ம பொருந்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? நமக்கு ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கணும். அதே மாரி திங்கிங் ஹையா இருக்கணும்.
பட் ஆனா வந்து வாழ்க்கைய வந்து சிம்பிளா லிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் நிறைய தடவை. அதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம எப்ப மகிழ்ச்சியா இருப்போம்? நான் இன்னைக்கு எனக்கு ஒரே பிரச்சனை, நாளைக்கு மகிழ்ச்சியா இருந்துக்கலாம், இல்ல இன்னொரு 6 மாசம் போகட்டும், அப்புறமா மகிழ்ச்சியா இருக்கலாம். இது நடக்கக்கூடிய காரணமா? ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு நீங்க அத தவற விட்டுறீங்க. இந்த கணத்துல வாழ வேண்டியது ரொம்ப லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த கணத்துல எப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கு, இந்த கணத்துல நீங்க வாழ்றது, இந்த க்ஷணத்துல வாழறத நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. அப்புறமா பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைய சிலர் பார்த்திருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம அவங்கனால வாழ முடியாது. அந்த பிரச்சனைய அவங்க எடுத்து வச்சுட்டு, எப்பவோ நான் சொன்ன மாரி நடந்த பிரச்சனை, இல்ல இன்னும் வந்து எதிர்காலமே இன்னும் வரல. கடந்த காலம் வந்து முடிஞ்சு போன கடந்த காலத்தையும், இன்னும் வராத எதிர்காலத்திலயும் வரக்கூடிய பிரச்சனைகள எடுத்து வச்சுட்டு, மனச கஷ்டப்படுத்திட்டு, அவங்க இந்த கணத்துல வாழாம, இப்ப வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க என்னைக்குமே அத நெனச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. சிலர் பார்த்திருப்பீங்கல்ல, கவலைப்படாம அவங்கனால வாழவே முடியாது. அப்படி இல்லாம, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. வாழ்க்கை எதுக்காக குடுக்கப்பட்டிருக்குது? ஒரு சந்தோஷமா வாழ்க்கை. லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். அத கொண்டாடணும்னு சொல்லுங்க. நம்ம கொண்டாடாட்டி கூட பரவால்ல. ஒரு மகிழ்ச்சியாவது வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கணும். நான் சொன்ன மாரி முடிவுகள் நம்ம தான் எடுக்கணும். அந்த முடிவுக்கான ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி நம்ம தான் கொண்டு வரணும். நான் சொன்ன மாரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலைய வந்து ஒரு கல்ல செதுக்கி எப்படி சிலையாக வந்து ஒரு சிற்பி கொண்டு வர்றாரோ, அத மாரி நம்ம வாழ்க்கைய நம்ம வடிவமைக்கணும். நம்ம வாழ்க்கைய நம்ம கையில எடுத்துட்டு, நம்ம அத வந்து வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இது மாறணும், அது மாறணும், எதுவுமே மாறாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. வெளி உலகம் மாறுனா, இன்னைக்கு இது வந்து சரியா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி கிடையாது. அது மாறுமா, மாறாதா யாருக்குமே தெரியாது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய உள்ளுலகத்தை, நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய விஷயங்களை நம்ம தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். செல்ஃப் லவ் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் உடனடியா பண்ண முடியும். கட்டாயம் பண்ண முடியாது. ஒண்ணொண்ணா எடுத்து உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னாக்கா, நான் வந்து நம்ம எங்க வந்து நம்மள ரீப்ரோகிராம் பண்ணிக்கணும். எங்க நான் வீக்கா இருக்கேன். மத்தவங்க ஜட்ஜ் பண்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இல்ல பொறாமை குணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எதுக்கு நம்ம பொறாமைப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பர்ட்டிகுலர் இதுல ஒர்க் அவுட் பண்ணி, பொறாமைப்படாம எப்படி இருக்கிறது? ஜட்ஜ் பண்ணாம எப்படி இருக்குது? ஜட்ஜ் எதுக்காக நம்ம பண்ணணும்? அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்களும் நம்மள மாரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்றது? அவங்கள பத்தி எதுக்காக பேசணும்? அ ஒருத்தவங்க பேசுனா கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஏதோ மத்தவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. நான் உடனே ஏதோ வேற வேலை இருக்குன்னு சொல்லி வந்துருவேன். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. அப்படிதான் நம்ம நம்மள மாத்திக்க முடியும். அவங்கள போய் நம்ம மாத்தி, நீங்க மத்தவங்கள பேசாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாரி ஒரு ஒரு குணங்களா எடுத்து, சில குணங்கள் பேபி ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன குணங்களா எடுத்து, அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும். நெறைய விஷயங்கள் வந்து நம்முடைய குணங்களால வரும். நம்மகிட்ட இருக்கிற குணங்கள், அதே மாரி எண்ணங்களும் நம்முடைய குணங்கள பேஸ் பண்ணி தான் எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். எதுவுமே தப்பு கிடையாது. அது எல்லாம் ஒரு விட்னஸ் மோட்ல பார்த்துட்டு, இன்னைக்கு இந்த க்ஷணத்துல எந்த குணத்துல நான் வொர்க் பண்ணணும்? எந்த ஏரியால நான் வொர்க் பண்ணணும்? எத வந்து நம்மகிட்ட இருக்க புரோகிராம எப்படி ரீப்ரோகிராம் பண்றது? ஜோ டிஸ்பென்சா அழகா சொல்லுவாரு. இதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா, என்னால முடியாது, லேசி அப்படின்னாக்கா, அது நீங்க எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, உடம்பு வந்து ஆமா, சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஆமோதிக்கும். அப்ப என்ன பண்றோம், நம்ம அந்த சோம்பேறித்தனத்துல சில விஷயங்கள பண்ணாம விட்டுர்றோம். அப்படி இல்ல. இல்ல நான் இன்னைக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. உடனே பாடி வந்து கமாண்டுக்கு மனசோட கமாண்டுக்கு அடிபணிஞ்சு எந்திரிச்சு போய் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சு. நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நெறைய சுறுசுறுப்பா நெறைய வேலைகள பண்ண முடியும். இது என்னால முடியாது அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்களா, உங்க மனசு முடிவெடுத்துச்சுன்னா, பாடி கூட அது உங்க உடம்பு அது கோஆப்பரேட் பண்ண முடியாது. என்னால இன்னைக்கு வெளியில போய் இந்த வேலை பார்க்க முடியாதுன்னு நீங்க டிசைட் பண்ணி பாருங்க. உங்கனால வெளியில போய் பார்க்க முடியாது. இதுக்கு தான் அவர் சொல்ல ரொம்ப அழகா புரோகிராம்டு இது நம்ம ஆல்ரெடி ஒரு புரோகிராம்ல இருக்கோம். அத நம்ம மாத்தி ஒரு ரீப்ரோகிராம் பண்ணணும். ரீப்ரோகிராம் பண்ணும்போது தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். இவ்வளவு விஷயங்களையும் ஒண்ணா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. மனித பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? நம்ம வந்து ஊன் உடம்பு ஆலயம், அதுல வந்து உள்ளம் பெருங்கோயில் அப்படி அந்த உள்ளத்தில் நம்ம மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் கொண்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லாம, இந்த உடம்பே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிறவி எதற்காக? இந்த இன்கார்னேஷன் எதற்காக?
நமக்குள்ள மாற்றங்கள், அந்த மாற்றம் எதனால கொண்டு வர முடியும்? நம்ம மனசை வந்து மாற்றும் போது, மனதில் மாற்றம் இல்லைன்னா மனதில் உறுதி வேண்டும். இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், நம்ம ஒரு சவாலா அதை எடுத்து பண்ணணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். சோ எந்த ஏரியால ரீப்ரோகிராம் வேணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். எனக்கு வந்து கோபம் ரொம்ப வருது அப்படின்னாக்கா அந்த கோபத்தை எப்படி மாத்த நான் ப்ரோக்ராம் பண்ணணும். இல்ல மத்தவங்கள பார்த்தா எனக்கு பொறாம வருது அப்படின்னாக்கா, ஒரு பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி பொறாமை இல்லாம நான் வாழ்றது அப்படின்னு நான் தான் ப்ரோக்ராம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மள தான் செதுக்கிக்கணும். எதுக்காக? ஒரு நல்ல ஒரு பெட்டர் வெர்ஷனா வர்றதுக்காக. சொல்லுவார் இல்லையா அப்துல் கலாம், பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சரித்திரம் படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரித்திரம் படைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், எந்த ஏரியால நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், எப்படி நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறேன்.